ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி ஐடி வச்சுருக்க எல்லாருக்குமே ஆக்சிஸ் பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கணும். செகண்டு உங்களுடைய பேன் கார்டு. மூணாவது வந்து உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இது கட்டாயம் இருக்கணும். ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஜிஎஸ்டி இல்லாதவங்க வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உதயம் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கணும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒன்று. ஃபோர்த்தாக என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி சர்டிஃபிகேட். ஸோ அந்த சிஎஸ்சி சர்டிஃபிகேட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு சிஎஸ்சி அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அஞ்சாவதாக உங்களுடைய ஷாப் நேம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொப்பரேட்டர் சீல் வச்சுருக்கணும். சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி ரிஜிஸ்டர் அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதையும் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஆக்சிஸ் பேங்கோடைய சிஎஸ்சி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் ஓப்பன் பண்ணக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வராது, சோல் ப்ரொப்பரேட்டர் இந்த அக்கௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களை வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்க சொல்கிறது. இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதனால தான் உங்களுக்கு ஆதாருக்கு கொடுத்துருக்குற மொபைல் நம்பர், உதயம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் எல்லாமே வந்து ஒரே நம்பரை வச்சுருக்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியராக வச்சுக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கால் மூலமாக வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைமில் அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். நீங்கள் கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து சோல் ப்ரொப்பரேட்டர் அக்கௌண்ட் அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க்கோட ஏஜென்ட் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணும்போது அவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஏஜென்ட் ஐடின்னு ஒன்று கேட்டிருக்கும். அது அந்த ஆக்சிஸ் பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்டாஃபோட ஏஜென்ட் ஐடியை போட்டு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ப்ராசஸ் முடிஞ்சு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ளே வந்து அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. திருப்பூரில் இருக்கக்கூடிய சிஇசி சென்டர் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்கோடைய அந்த ஸ்டாஃப் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா மட்டுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான சிஇசி கரண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற யாரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. இவங்கள காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கான சிஎஸ்சி கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆக்சிஸ் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது சிஎஸ்சிக்குனே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மந்த்லி மினிமம் பேலன்ஸ் வந்து வைக்க தேவை கிடையாது. அதாவது 0 பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து மந்த்லி வந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் வந்து கேஷ் டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டடாக நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டட் கேஷ் வித்ராவல் வித்தின் சிட்டி, அவுட் சைட் த சிட்டி. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான செக் புக்கு, டெபிட் கார்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் வந்து கிட்டு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிஇசியில் வந்து பேங்கிங் கரஸ்பாண்ட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்குது. இது நீங்கள் வந்து உங்களுக்கு நேரில் விசிட் பண்ண வரக்கூடிய அந்த பேங்க் ஸ்டாஃப் கிட்ட வந்து விசாரிச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க கைஸ். இதுதான் சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கிறவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பூரில் இருக்கிற சிஎஸ்சி விஎலிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவே அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த சிஎஸ்சி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.